லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது மாம்பழ சீசனால் இதை நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்க்காமல் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கணும். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் இந்த நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற விழுதை வந்து தட்டிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்னுடைய மாம்பழம் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதுக்கு தக்கன நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். சின்ன டம்ளருக்கு 1.5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ்ஸே இல்லை மாம்பழத்தில், அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு மாம்பழம் எவ்வளோ ஸ்வீட் இருக்கோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப கட்டியாக கிண்டிடாமல் ஓரளவு ஒரு பதத்தில், கம்பி பதம்லாம் வர வேண்டாம், அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவு இந்த பபுள்ஸ்லாம் வந்து ஓரளவு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா சுகர் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஆஃப் பண்ணிடணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு நல்லா என்ன செய்யணும்னா, நல்லா தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக என்ன செஞ்சுக்கணும்னா, இப்போ ஈவனாக அப்ளை பண்ணி வச்சுட்டு 2 டேஸ் நல்லா வெயிலில் காயணும். என் பிள்ளைங்க வந்து காயவே விடலை. டெய்லி வந்து பார்த்துட்டு வந்ததுனால நான் 1 டேலே எடுத்துட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து 1 டே போதும். இதை வந்து நல்லா இந்த ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு நல்ல அழகாக ஸ்லைஸாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி தூவி எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கடையில் வாங்கினோம்னா பயங்கர ரேட்டு. நம்மளே இந்த சீசனில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஹிந்தியில் வந்து ஆம் பப்பட்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.